புதிதாக வந்த கட்சிக்காக ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகளை ஸ்டாலின் ஏமாற்றிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இதனையடுத்து மக்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை நடைபெறாத இடமே இல்லை என தெரிவித்தார். வரிச்சுமை, அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தி மக்கள் வாழ்வாதாரத்தை நசுக்கிவிட்டார் ஸ்டாலின் என்றும் குற்றம் சாட்டினார். மக்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்கும் கட்சி அதிமுக என்றும், வரும் தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டு வரி 100% ஏற்றப்பட்டு விட்டது. மாநகராட்சியில் வீட்டு வரி 100% ஏற்றப்பட்டு விட்டது. ஆண்டுக்கு 6% வரி உயர்வு, 2 ஆண்டுக்கு 12% உயர்த்திட்டாங்க. நேற்றைக்கு அறிவிப்பு வந்துட்டு மீண்டும் 6% உயர்வு. கடைக்கு 180% வரி உயர்வு, 150% கடைக்கு வரி உயர்வு. குப்பைக்கு வரி போட்டது ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். விலைவாசி உயர்வு, இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. இதையெல்லாம் குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. கொள்ளையடிப்பில தான் இன்றைக்கு குறிக்கோளாக இருக்கின்றது என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நெருங்கிவிட்டது.